குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரः, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. என் அன்பு நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும், 12 ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முதல்ல இந்த குரு பெயர்ச்சி முதல்ல எப்படி இருக்குன்னு முதல்ல தெரியணும். பிரபஞ்சத்துக்கு எப்படி இருக்கும், இந்த உலகத்துக்கு எப்படி இருக்கும். ஏன்னா சனி பெயர்ச்சி ஆகும்போது, சார் எனக்கு பிரச்சனை எதுனா வந்துடுமா, வேலையில் பிரச்சனை வருமா, தொழிலில் பிரச்சனை வருமா அப்படின்னு ஒரு பயத்தோடு அந்த ப்ரிடிக்ஷன் எல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் இந்த குரு பெயர்ச்சி வரும்போது சந்தோஷத்தோடு பார்ப்பாங்க. சுப பலன் வரப்போகுது, கெட்டி மேளம் கொட்ட போகுது, வேலை வாய்ப்பு வரப்போகுது, வீடு வாங்க போகிறேன் அப்படின்னு நிறைய நமக்கே தெரியுமே. சுபர் பார்வை இல்லையா, ஸ்தான பலம் கிடையாது, அவருக்கு பார்வை பலம் தான் 5, 7, 9. அதில் இந்த ஆண்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா தமிழ் புத்தாண்டில் குரு ராஜாவாக வர்றார். இந்த குரு ராஜாவாக வரும்போது குரு கடகத்தில் போய் உச்சம் பெற போகிறார். 12 ஆண்டுகள் பொறுத்து இந்த வீட்டுக்கு வரப்போகிறார். ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு புஷ்கரம் வேற நடக்கும். ஒவ்வொரு நதியில் குளிச்சிங்கன்னா உங்களுக்கு புண்ணியங்கள் கிடைக்கும். இந்த 12 ஆண்டுகள் கழித்து கடகத்துக்கு வரும்போது உச்சம் பெற்ற இந்த குரு இந்த பிரபஞ்சத்துக்கே நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுப்பார். தங்கம் விலை ஏறத்தான் செய்யும், வெளியினுடைய விலையும் ஏற்றத்தான் செய்யும். எப்போ தங்க விலம் ஏறி இறங்கியிருக்கா, குரு நீச்சமாயிட்டாருங்க அதனால் தங்க விலம் குறைஞ்சிருங்கன்னு சொல்ல முடியுமா? இந்த எல்லோ மெட்டல் மட்டும் ஒரு முறை ஏறுச்சுன்னா இறங்கிறதுங்கிறது கஷ்டம். பிளாக் கோல்டுன்னு சொல்லக்கூடிய பெட்ரோல் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். இப்போ கொஞ்சம் ஏற்றமாக இருக்கும், மறுபடியும் இறங்கிடும். ஷேர் மார்க்கெட் அப் அண்ட் டவுன் இருக்கத்தான் செய்யும். ஷேர் மார்க்கெட்டில் மிக கவனமாக இருக்கணும். இந்த ஆண்டு குரு பயிற்சி சார் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறோமே ஒழிய 3 விதமான நிலைகளில் குரு பயிற்சி ஆகிறார். அது என்ன அப்படின்னா, மிதுன ராசியில் குரு இருக்கார், அதில் இருந்து குரு மாறுறார், கடகத்துக்கு மாறும்போது உச்சம் அடைகிறார். இங்கே கூட 5 மாதம்தான் இருக்கார். மறுபடியும் சிம்மத்துக்கு போய் அதிச்சாரமாக மாறுகிறார். அதிச்சாரமாக போயிட்டு திருப்பி வக்கரம் பெறுகிறார். ஸோ 1 வருஷம் இருக்கக்கூடிய குரு உச்சம் பாவம் கடகராசிக்கு பார்த்திங்கன்னா கண்டகச்சனி, அஷ்டமசனி அப்படின்னு 5 வருஷம் அப்படிங்கிறது 5.5 வருஷமாக போயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 1 வருஷம் இருக்க வேண்டிய குரு 5 மாதம், அதில் ஒரு 3 மாதம் 8 மாதம்தான் இருக்கார். அப்படி சுப விஷயங்கள் அவ்வளவு பெருசாக இல்லைனாலும் நல்ல விஷயங்கள் நடக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிற இந்த காலகட்டத்தில் மீனத்தில் நீரினாலும் நெருப்பினாலும் இயற்கை அழிவுகளாலும் போர் பதட்டங்களாலும் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். இதற்கு குரு பயிற்சி மாத்திரம் இல்லை, 2031 வரைக்கும் ரிஷபத்தில் சனீஸ்வரர் மாறும் காலம் வரைக்கும் இந்த அழிவுகள் இருக்கத்தான் செய்யும். அதே மாதிரி குருவனுடைய சாதகத்தினால மலை போல வர பிரச்சனைகள் பனி போல மாறும்ன்ற நம்பிக்கை நமக்கு உண்டு. அதே நேரத்தில் இந்த குருவோடு சேர்ந்து கேதுவும் இணைய போகிறார். ஞானகாரகன் 18 வருஷத்துக்கு ஒரு முறை அந்த வீட்டுக்கு வரப்போகிறார். அப்போ குருவும் கேதுவும் இணையும் காலத்தில் 12 ராசிக்காரர்களும் 27 நட்சத்திரக்காரர்களும் கண்டிப்பாக காசி, கயா, ராமேஸ்வரம் போயிட்டு பித்ருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஆகவே பொது பலன் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு தான். உங்கள் ஜாதகத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும், மகாதிசைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து குரு உங்களுக்கு பலன் தருவாரா, உச்சமா நீச்சமா, குரு தசை நடக்குதா அப்படிங்கிறத பார்த்து தான் பலன் சொல்லணும். இருந்தாலும் யூடியூப்பில் ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு மாதிரி இந்த குரு பயிற்சி எப்படி சார் இருக்கும் அப்படிங்கிறதுனால இது கொடுத்துருக்கேன். பொது பலன் சொல்லியிருக்கேன். சர்வ ஜாக்கிரதையாக இருங்க. அதே நேரத்தில் 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். கடகராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும்? முதல்ல அஷ்டம சனி முடிஞ்சது, குரு ஜென்மத்துக்கு வரார். இந்த குரு உச்சம் பெறுகிறார். 12 ராசிக்கும் அருமையான பலனை கொடுக்க போகிறார். அப்படின்னா கடகராசி உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா? ஆனால் இந்த வருஷம் ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும்.
மழை விட்டது தூவானம் விடலை அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் கவனமாக இருக்கணும். எங்கே அப்படின்னா தொழிலையும் சரி, வாக்கு கொடுக்கறதுலேயும் சரி, வேலைக்கு போனீங்கனாலும் சரி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அது என்ன அப்படின்னா 7ஆம் இடத்துக்கு ராகு வரப்போகிறார், ஜென்மத்துக்கு கேது வரப்போகிறார். இந்த காலகட்டத்தில் வேற்று மொழி இனத்தவர்களால் லாபம், கடன் தீரும், மனக்குழப்பம் போகும், மனோதைரியம் வரும். இது வரைக்கும் உங்களை ஏறெடுத்து கூட பார்க்காம இருந்த சொந்தங்களும் பந்தங்களும் உறவுகளும் நட்பும் திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிடும். அடே நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா சார், உங்களை தான் சார் பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு அவனாக வந்து பேசிட்டு போவான். உங்களுக்கு கௌரவம் மிஞ்சும். ஆனால் உங்கள் ஜாதகத்தில் வேற்றுமொழி இனத்தவர்களால் லாபம் சொன்ன அவங்களால தான் பிரச்சனை வரும், ஜாக்கிரதை. ஏன்னா கடகத்துக்கு லக்னத்தில் கேது இருந்து 7ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது வேற்றுமொழி இனத்தவர்களால் பிரச்சனைகள். ஊர் விட்டு ஊர் போகிறதோ, நாடு விட்டு நாடு போனீங்கனாலோ, கடல் கடந்து போனாலோ இந்த பிரச்சனை இருக்காது. அந்த வேற்றுமொழி இனத்தவர்களால் பிரச்சனைகள் வராது. ஆனால் குடும்பத்தை பிரிஞ்சு இருக்கிற மாதிரி ஆகிடும். உறவுகளை சார் இப்போதான் சார் அஷ்டமி சனி முடிஞ்சு சந்தோஷமான பலனை சொல்வீங்க அப்படின்னா திருப்பியும் குடும்பத்தை பிரிஞ்சு போகணும்னு சொல்கிறீங்களே அப்படின்னா இந்த வாட்டி உங்களுக்கு வருமானம் பெருக போகுது, மேலதிகாரிகள் தொல்லை போக போகுது, நல்ல சத்சந்தானம் பிறக்க போகுது. உங்கள் மனைவியும் நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம். அதே மாதிரி திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். ஒரு சின்ன வீடு, ஒரு ஃப்ளாட் வச்சுக்கிட்டு இருக்கீங்க, இண்டிவிஜுவல் ஹவுஸ் அமையும். வாகனங்கள் வாங்கலாம். இப்படி சுப பலன் நான் உங்களுக்கு நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, சின்ன திரை பெரிய திரையில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக போங்க. புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து கதவு தட்டும், பேரும் புகழும் கொடுக்கும். சின்ன திரை பெரிய திரையில் இருக்கிறவங்களுக்கு அவார்டு வந்து சேரும். இது நாள் வரைக்கும் போன வருஷமே நான் வாங்க வேண்டியது சார் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வருஷம் கிடைக்கும். ஆனால் ஷேர் மார்க்கெட் பணம் கொடுக்கும். அதே நேரத்தில் பணம் லாக் ஆகாமல் பார்த்துங்க. ஏன்னா அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கத்தான் செய்யும். முதலீடு செய்கிறது தங்கத்திலையும் வெள்ளியிலையும் வேண்டாம், கொடுத்து கெடுப்பான். யார் அது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஒயிட் மெட்டலும் சரி, எல்லோ மெட்டலும் சரி, இது இரண்டுமே உங்களுக்கு கொடுத்து கெடுப்பான். ஆகவே மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே மாதிரி உங்கள் மூதாதையர்களுக்கு தர்ப்பணமும் குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இந்த ஆண்டு சிறப்பான பலனை கொடுக்கும். காசி, ராமேஸ்வரம், கயா இந்த 3 கோவில்களில் போயிட்டு உங்கள் மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துட்டு வாங்க. 3 × 7 21 தலைமுறைக்கு அது புண்ணியமாக அமையும். ஆகவே இந்த ஞானகாரகன் கேதுவும் குருவும் சேர்ந்து ஒரு வீட்டில் இருக்கிறதுங்கிறது மகா புண்ணியம். போய் செஞ்சுட்டு வாங்க. வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட்.